ஹலோ கைஸ், மேப் ஃபுல்லாக நல்லா தரவாக பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஈஸியாக இருக்கா? புரிஞ்சிச்சா? இதுவரை பார்த்த மேப்பில் பிளேசஸ்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சொன்ன மாதிரி பிளாங்க் மேப் வாங்கி மார்க் பண்ணி பாருங்கள். இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் பார்க்கலாம். இண்டஸ் ரிவர் பாகிஸ்தான், அப்படியே வாங்க திபெத்தில் சாங்போ. இது அப்படியே அஸ்ஸாமில் போகிறச்சா என்னவா மாறிடும் நமக்கு? பிரம்மபுத்திரா ரிவர். என்னது? பிரம்மபுத்திரா ரிவர். பங்களாதேஷ் வரும்போது பத்மா ரிவராக மாறிடும். நெக்ஸ்ட்டு உத்தரப்பிரதேசத்தில் என்ன பார்க்கலாம்? கங்கா ரிவர். நெக்ஸ்ட்டு ரிவர் என்னென்னா கங்கா. கங்கா எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேஷ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தண்ணி எப்பயுமே வாட்டர் இங்கே வந்து வற்றவே. ஏன்னா இங்கே மவுண்டன்ஸ் இருக்கு இல்லையா? மவுண்டன்ஸில் நம்ம ஹில்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று விட்டுவிட்டோம். ஹிமாலயாஸ் இங்கேருந்து என்ன வரும்? இப்படியே வரும். இதான் என்னது? ஹிமாலயாஸ். இப்படி ஹிமாலயாஸ். இந்த ஹிமாலயாஸ்லேருந்து எப்பயுமே வாட்டர் வந்து மெல்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கனால தண்ணி என்றைக்குமே வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் இங்கே பேடி, இங்கே கங்கா ரிவர் இங்கே இருக்கனால உத்தரப்பிரதேசத்துலேயும் பங்களாதேஷ்லாம் பார்த்திங்கன்னா என்றைக்குமே பேடி நல்லா சூப்பராக க்ரோ ஆகும். பேடி க்ரோயிங் ஏரியானாவே இந்த உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் சொல்லலாம். ஏன்னா இங்கே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இங்கே மவுண்டன் என்ன ஆகும்? மெல்ட் ஆகி வரனால. கங்கா ரிவர் மறக்கக்கூடாது. இங்கேயும் நிறைய வந்து இண்டஸ்ட்ரீஸு, க்ரோயிங் சீட்ஸ், அதாவது பிளான்ட்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. அது அப்புறம் பார்ப்போம். இப்போ ரிவர் மட்டும் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு வெஸ்ட் பெங்காலில் பார்த்திங்கன்னா என்ன ரிவர்னால் ஹூக்ளி. என்ன ரிவர்? ஹூக்ளி ரிவர். அதாவது இந்த கல்கட்டாலேருந்து ஸ்டார்ட் ஆகும். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? இங்கே இப்படியே ட்ரா பண்ணி ஹூக்ளின்னு ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒடிசா வாங்க. ஒடிசா வந்தால் என்ன வரும்? மகாநதி ரிவர். இந்த மகாநதி ரிவர் மறக்கவே கூடாது. இங்கே தான் ஒரு டேம் இருக்குது. ஓகே, லாங்கஸ்ட் டேம், ஹையஸ்ட் கிராவிட்டி இங்கே வரும். பக்ரா நாங்கல், உத்தரகாண்டில். சரி, அப்படியே வருவோம். வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன வரும்? கிருஷ்ணா, கோதாவரி மெயின். இங்கே ஒடிசாவில் மகாநதி பார்த்தோம், பாகிஸ்தானில் இண்டஸ் பார்த்தோம். அப்படியே சாங்போ வந்து பிரம்மபுத்திராவாக மாறிச்சு, இங்கே வந்து பத்மாவாக மாறிச்சு. அப்புறம் இங்கே உத்தரப்பிரதேசில் கங்கா பார்த்தோம், ஒடிசாவில் மகாநதி பார்த்தோம். இப்போ ஆந்திரா பாருங்கள். இங்கே இது டபிள்யூ மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்தியாவில் வந்து இது ஞாபகம் வச்சுக்கோங்க. டபிள்யூ மாதிரி இருக்கா? இந்த டபிள்யூ மாதிரியில் கீழே வந்து கிருஷ்ணான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கே ஃபார் கீழே, மறக்கக்கூடாது. கிருஷ்ணா. இங்கே வந்து என்ன ரிவர்? கோதாவரி ரிவர். இந்த கோதாவரி இங்கே எழுதலை. என்னென்னா இங்கே பாருங்கள், ஆரோ மார்க் போட்டிருக்கேன். கோதாவரி ரிவர், கிருஷ்ணா, கோதாவரி எல்லாம் ஆந்திராவில் இருக்குது. சரியா? இங்கே வந்து அப்படியே கீழே வரும். இது எங்கே இருக்குது? காவேரி ரிவர் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் ஆரிஜின் கிடையாது. இங்கேருந்து தான் வரும். ஓகே, வெஸ்டர்ன் சைட்லேருந்து தான் வரும். இந்த ரிவர் எங்கே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது? கிருஷ்ணா தெரியுமா? கே ஃபார் கிருஷ்ணா ஞாபகம் வச்சுங்க. கீழே தான் மார்க் பண்ணணும். நீங்கள் இங்கே இருந்தால் ஆரிஜின் ஆகுதுன்னு நினைக்கக்கூடாது. இது எங்கன்னா மகாராஷ்டிராவில் தான் ஆரிஜின் ஆகுது. மகாராஷ்டிராவில் ஒரு பிளேஸ் இருக்குது, அதுக்கு பேர் என்ன? மகாபலேஸ்வரர்னு சொல்லிட்டு அங்கேருந்து தான் வருது. அப்படியே ஆரிஜினேட் ஆகி தான் கிருஷ்ணாவாக இங்கே வருது. கிருஷ்ணா வரும்போது என்னென்ன ரிவராக வருது? பீமா, பெட்டவாகு, முசி, கோயினா, துங்கபத்ரான்னு வரும். வந்துட்டு கடைசியில் வந்து இங்கே ஆரிஜின் ஆகி இங்கே வந்து எங்கே ஃப்ளோ ஆகும்? பே ஆஃப் பெங்காலில் ஃப்ளோ ஆகும். எங்கே ஆகும்? பே ஆஃப் பெங்காலில் தான் ஃப்ளோ ஆகும். கோதாவரின்னு சொன்னேன் இல்லையா? இந்த கோதாவரி ரிவர் எங்கே சொன்ன மார்க் பண்ணியிருக்கோம்? கோதாவரி இந்த டபிள்யூ மாதிரி இருக்கிறதுல இந்த பார்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த கோதாவரி எங்கேருந்து ஆரிஜின் ஆகுது? இங்கேருந்தா? ஆந்திராவில் இருந்தா? நெவர். எங்கேருந்து? மகாராஷ்டிரா தான். இதுவும் எங்கே இருக்குது? மகாராஷ்டிராவில் நாசிக் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் பேர் என்னது? நாசிக். அங்கேருந்து தான், அதாவது வெஸ்டர்ன் காட்டில் இருந்து இருக்கிற மகாராஷ்டிராவில் நாசிக் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் ஆரிஜினேட் ஆகி இங்கே வருது. இது வந்து லாங்கஸ்ட்டு ரிவர் சொல்லுவோம். இதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம? லாங்கஸ்ட் ரிவர். இந்த ரிவரை வந்து விருத்த கங்கான்னு சொல்லலாம். இன்னொன்று என்ன சொல்லலாம்? இதை விருத்த கங்கா. இந்த கோதாவரி என்ன சொல்லலாம்? விருத்த கங்கான்னு சொல்லுவோம்.
தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ்க்கு கரெக்டாக என்ன பண்ணுது, ஜாயின் ஆகுது. ஓகேயா? அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன ரிவர் பார்க்கலாம். இதுக்கு பக்கத்துலேயே ஒரு லேக் இருக்கும், அது பேர் தான் கொல்லேறு லேக். இந்த லேக் வந்து ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கும். ஓகே, ஃப்ரெஷ் வாட்டர் இந்த லேக்கை தான் என்ன சொல்லுவோம், நம்ம கொல்லேறு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு காவேரி ரிவர். இந்த காவேரி ரிவர் எங்கே வருது? இந்த காவேரி ரிவர் எங்கேம்மா, கர்நாடகாவில் வருது. கர்நாடகாவில் கொடகு ஹில் அப்படின்னு ஒரு ஹில் இருக்குது. அந்த ஹில்ல இருந்து தான் இந்த ஹில் பேர் என்னது, கொடகு ஹில். எங்கே இருக்குது, கர்நாடகாவில். அங்கேருந்து தான் ஆரிஜினேட் ஆகி காவேரியாக வருது. இது என்ன சொல்லுவாங்கன்னா தக்ஷின் கங்கான்னு சொல்லுவோம். நார்த் சைடு இருக்க கங்கா இல்லையா அது. ஹிந்தியில் வந்து தக்ஷின்னா சதன் அர்த்தம். இது சதன் கங்கா, தட் மீன்ஸ் தக்ஷின் கங்கா அப்படின்னு இந்த காவேரியை சொல்லுவாங்க. மகாநதி ரிவர் அதேமாதிரி ஆரிஜினேட் ஆகிறது இந்த ஒடிசாவில் கிடையாது, ஒடிசா வழியாக வருது. ஆனால் ஆரிஜினேட் ஆகிறது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தீஸ்கர் பக்கத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ராய்ப்பூர்னு இருக்குது. அங்கேருந்து தான் என்ன பண்ணுது, ஆரிஜினேட் ஆகி நமக்கு இங்கே ஒடிசாவுக்கு வருது. ஓகேயா? லார்ஜஸ்ட் டெல்டான்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க, நமக்கு லார்ஜஸ்ட் டெல்டா. சரி, கையோட நம்ம லேக்கையும் பார்த்துடலாமா? இப்போ லேக் வந்து என்னென்னா மகாநதியில் வந்து ரிவரில் ஞாபகம் வச்சுங்க, சில்கா லேக். என்ன லேக் இருக்குது, சில்கா லேக். இது என்ன ஸ்டேட்டு, என்ன ஸ்டேட்டு, ஒடிசா. ஞாபகம் வச்சுக்கோங்க, சில்கா லேக். சில்கா லேக் முடிஞ்சோன்னே இங்கே என்ன சொன்னேன், ஃப்ரெஷ் வாட்டர் கொல்லேறு லேக்கு, கோதாவரி. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் பார்டரில், தட் மீன்ஸ் பிட்வீனில் என்ன இருக்குது, புலிக்காட் லேக். நம்ம என்ன சொல்லலாம், அந்த புலிக்காட் லேக், இந்த கொல்லேரும் புலிக்காட்டு இங்கே கொல்லேறு வருமா இங்கே வருமானு டவுட்டாக இருக்கும். நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இங்கே அதாவது டைகர் வந்து என்ன பண்ணுது, ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கு இடையில் அப்படியே என்ன பண்ணுது, குறுக்குன்னு பார்த்துட்ருக்கு. புலி ஞாபகம் வச்சுக்கணும், புலி ஞாபகம் வச்சுட்டு புலிக்காட் லேக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வேம்பநாடு லேக். வேம்பநாடு லேக் எங்கே இருக்குது, கேரளா. வேம்பநாடு எங்கே இருக்குது, கேரளா. அப்படியே மேலே வாங்க, வந்துட்டா இங்கே ராஜஸ்தானில் சம்பா சால்ட் லேக். ராஜஸ்தானில் என்னது, சம்பா சால்ட் லேக். அதே மாதிரி ரிவர்ஸ் பார்த்தோம்னா இங்கே எதுவும் ரிவர் நம்ம இல்லை. இங்கே நர்மதா தப்தின்னு ரிவர். நர்மதா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே வாய் மாதிரி குதிரையோட ஹார்ஸோட ஹெட்டு மாதிரி இருக்கு இல்லையா, அது பெண்டில் தான் நர்மதா ரிவர். அதுக்கடுக்க பெண்டில் வந்து தப்தி ரிவர் வரும். இது ரெண்டையும் மார்க் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் சம்பா சால்ட் லேக். அப்படியே மேலே வந்தோம்னா உலார் லேக். உலாருக்கு இன்னொரு பேர் சொல்லலாம், என்னென்னா தால்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம், தால் லேக். உலாருக்கு இன்னொரு நேம் இருக்குது, தால். குழப்பிக்கக்கூடாது, நம்ம தால் லேக்குன்னு சொல்லலாம். இது ஆர் உலார் அல்லது என்னது தால் லேக். ஓகே, புரியுதா, ஈஸியாக இருக்கா? இப்போ லேக் பார்த்துட்டோம், ரிவர் பார்த்துட்டோம். லேக்கில் என்ன பார்த்தோம், இண்டஸ் ரிவர் ஸ்டார்ட் பண்ணி சாங்போ பார்த்துட்டு அப்படியே பிரம்மபுத்திரா வந்து பத்மாவில் முடித்தோம். கங்கா ரிவர் பார்த்தோம். கல்கட்டாவில் வந்து ஹூக்ளி ரிவர். ஒடிசாவில் மகாநதி ரிவர். மகாநதிக்கு பதிலாக சில்கா லேக் பக்கத்துலேயே பார்த்துட்டோம். அப்படியே வந்துட்டு இங்கே என்ன பண்ணோம், இந்த மகாநதி எங்கே சத்தீஸ்கர் பக்கத்தில் ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆரிஜின் ஆகுதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிருஷ்ணா கோதாவரி. கே ஃபார் கிருஷ்ணா கீழேன்னு பார்த்துக்கோங்க, டபிள்யூ மாதிரி இருக்குது. கொல்லேறு லேக் இங்கே தான் ஃப்ரெஷ் வாட்டர். கோதாவரி பக்கத்தில். கோதாவரி என்ன சொல்லுவோம், விருத்த கங்கான்னு சொல்லுவோம். இதுவும் எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னு சொன்னோம், மகாராஷ்டிராவில் இருக்கிற பிளேஸில் இருந்து, மகாபலேஸ்வரர் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா. எது, கிருஷ்ணா. கோதாவரி எங்கேருந்து, கோதாவரி எங்கேருந்து மார்க் பண்ண ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்போ தானே சொன்னேன், கிருஷ்ணா மகாபலேஸ்வரர் அங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, வெஸ்டர்ன் காட்டில் மகாராஷ்டிராவில். கோதாவரி ரிவரும் மகாராஷ்டிராவில் தான், ஆனால் வந்து நாசிக் டிஸ்ட்ரிக்ட். ஞாபகம் வச்சுங்க, கிருஷ்ணா வந்து மகாபலேஸ்வரர் இன் மகாராஷ்டிரா. இது கோதாவரி ரிவர் வந்து நாசிக் டிஸ்ட்ரிக்ட், மகாராஷ்டிரா தான். அப்படியே வரும் காவேரி. காவேரி வந்து கர்நாடகாவில் இருக்க கொடகு ஹில்ல இருந்து தான் என்ன பண்ணுது, ஆரிஜினேட் ஆகுது. இது வந்து பே ஆஃப் பெங்காலில் தான் ஃப்ளோ ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து வைகை மதுரையில் இருக்குது.
நல்ல ஞாபகம் வாய் மாதிரி இருக்கும். இதுதான் வைகை. இங்கே தான் வைகை ரிவர். இதுக்கு இடையில் நம்ம லேக் பார்த்தோம். என்ன லேக் பார்த்தோம்? கொல்லேறு லேக் பார்த்தோம் ஆந்திராவில். ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பார்டரில் வந்து பிட்வீனில் வந்து புலிக்காட் லேக். புலி வந்து என்ன பண்ணுது? குறுகுறுன்னு பார்க்குது. ஆந்திராவும் தமிழ்நாடும் யாரும் எதுவும் வந்துடுறாங்களா அப்படின்னு அது ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் கேரளாவில் வேம்படு லேக் பார்த்தோம். அப்படியே வந்து என்ன பண்ணோம்? தப்தி என்ன பண்ணோம்? தப்தி ரிவர், நர்மதா ரிவர். இந்த பெண்டு குதிரை ஹார்ஸ் மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள், இந்த த்ரோட்லேயும் இந்த பக்கத்தில் இருக்க த்ரோட்லேயும் அப்படியே வந்தோம். சம்பாசால்ட் லேக், குல்லார் லேக் எல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ தான் டேம் பார்க்க போகிறோம். இங்கே என்ன டேம் சொன்னேன்? பக்ரா நங்கல். பக்ரா நங்கல் பஞ்சாபில் இருக்குது. ஹையஸ்ட் கிராவிட்டி டேம் இன் த வேர்ல்டு. இது வந்து எங்கே இருக்குது? இந்த பக்ரா நங்கல் டேம் பஞ்சாப். ஓகே, பக்ரா நங்கல் ஹையஸ்ட் கிராவிட்டி. அதேமாதிரி ஹிராகுட் டேம் வந்து என்னது? லாங்கஸ்ட் டேம் இன் த வேர்ல்டு. இது ஒடிசாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு தாமோதர் டேம். இங்கே பார்த்துக்கோங்க, அது வெஸ்ட் பெங்கால் பக்கத்தில் பீகாரில் தாமோதர் டேம். அப்படியே வரும். வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டேம் வந்து மேட்டூர் டேம் தமிழ்நாட்டில் இருக்குது. கேரளாவில் இடுக்கி டேம். என்ன டேமு? இடுக்கி டேம். அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம பார்த்தது. மேப் புரிஞ்சிச்சா? இனிமேல் கண்டினியூ பண்ணலாம். அடுத்த கிளாஸில் ஜாரிஃபில் என்னென்ன மேப் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். புரிஞ்சிச்சா?